அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயமணியே அவர் கூறலாம், அழைக்கும் இறைவன் தருமொழியாம். ஆலயமணியே அவர் கூறலாம், அழைக்கும் இறைவன் தருமொழியாம். வேடமே அன்பின் பிரசன்னமாம், வேடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரங்களே, ஆண்டவர் மீண்டும் ஒரு அழகான நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தமது அன்பு இல்லத்திற்கு அழைத்து இந்த திருப்பலி வழியாக நிறைய ஆசிரை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே சிறப்பாக நாங்கள் அன்னை மரியாளுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து வேண்டுகின்ற நேரமாக இருக்கின்றது. இந்த நாளிலே இந்த தாயினுடைய அன்பிற்கும் அவள் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து பரிந்துரைகளுக்கும் நன்றி கூறுகின்ற வேளையிலே மீண்டுமாக அந்த தாய் சொல்வது போல அவருடைய அன்பின் மகனின் வார்த்தைகளை நம்முடைய வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து கடைபிடிக்கவும் அவருடைய சாட்சிகளாக வாழவும் அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்பது போல முதல் வாசகத்திலே நாங்கள் உறவு நிலையில் மேன்மை அடைகின்ற பொழுதே, முதிர்ச்சி காணுகின்ற பொழுதே ஆண்டவருக்குரிய மக்களாக நீதிமான்களாக நாங்கள் மாற்றமடைகிறோம் என்றும், இன்னும் குழந்தை உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும் என்றும் இரண்டாவது வாசகம், நற்செய்தி வாசகம் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருப்பாதத்தை சூழ்ந்திருக்கிற நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்பங்களுக்காக, சிறப்பாக பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்காக ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே தமது பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அர்ஜுன் கிறிஸ்டி, டேல் டென்சியன் இவர்களோடு இன்னும் ஒருவரும் தமது பிறந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுகின்றார்கள். இவருடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவதோடு தொடர்ந்தும் இவர்களை ஆண்டவர் தாமே ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். என் வேண்டுதல் பலியாக கமிலஸ் குடும்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கவும், ஆண்டனி சுதனின் எதிர்கால வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், ஆண்டனட் மினோலின் பரட்சியில் சித்தி பெற வேண்டியும் குழந்தை வரம் கிடைக்க வேண்டும் என்றும் மன்றாடும்படி கேட்டிருக்கின்றவர்களுக்காகவும் இவர்களோடு எம் குடும்ப வாழ்வின் அமைதி, சமாதானம், சந்தோஷம் நிறைய வேண்டும் என்றும் இந்த பலியிலே வேண்டிக் கொள்வோம். காலம் சென்ற ஆசிர்வாதம் ஜோன் பிரிட்டோ, மேரி லூசியா, ஆசிர்வாதம் அன்னம்மா, ரீட்டா வில்ஃப்ரிட், சிங்கராயர் மார்ட்டின், மேரி மார்க்ரெட், ஆண்டனி ஸ்ரீகாந்தி, தெரேசா ஜோசப், விக்டர் ஜசிந்தா, ரேமன் பாலரட்னம், ஜிம்பானி ஜோன் கசுனோவர், சிவமாலை கற்பிலங்காரி, ஜெரன்சன் என்பவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரப்பிஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், நம் குடும்பங்களில் நம்மோடு வாழ்ந்து மறித்து அன்புறவுகளின் ஆண்மலை பாற்றிக்காக ஆண்டவரது இரக்கத்தையும் மன்னிப்பையும் இந்த பலி வழியாக கேட்டு மன்றாடுவோம். எனவே அன்பான சகோதரங்களை, இந்த தேவிய பலியை நாங்கள் தூய உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீதிருக்கும் பயத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் நமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உமது தூய ஆவியானவரின் ஒன்றை பிள்ளரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என் மேலானை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையது. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்தவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்திருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுப்பதற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்த பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுகிறேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்று கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல்கள் பலவியாக. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். 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 உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவி என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம்மிட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும்.
தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளை நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையை மண்ணிற்கும் ஆண்டவரைமை போற்றுகிறேன், ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறே அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்குரியதே என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, இன்றைய நாங்கள் வாசிக்க கேட்ட 2 வாசகங்களும் உறவு நிலையிலே நாங்கள் முதிர்ச்சி காணுகின்ற பொழுதே, மேன்மை அடைகின்ற பொழுதே நாங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக, விண்ணரசுக்குரியவர்களாக, நீதிமான்களாக மாற்றமடைகின்றோம், வாழுகின்றோம் என்று சொல்லித் தருகின்றது. நாங்கள் கடவுளோடும் மனிதரோடும் இருக்கின்ற உறவு நிலையிலே நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கின்ற பொழுது, பிரமாணிக்கத்தோடு வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர் பல மடங்காக எங்களுக்கு தரப்படுகின்றது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசேக்கியேல் மக்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் அனைத்து தீமைகளையும் விட்டகலுங்கள், ஆண்டவருக்குரிய மக்களாக வாழுங்கள், நீங்கள் பாவம் செய்தால் அழிந்து விடுவீர்கள், உங்களோடு வாழுகின்ற மக்களிடையிலே நீங்கள் கொண்டிருக்கின்ற உறவிலே நேர்மை உள்ளவர்களாக இருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்ற இந்த அழைப்பானது அவர்கள் வாழுகின்ற பொழுதே மரணித்த நிலையிலிருந்து, அதாவது ஆண்டவரை புறந்தள்ளி வாழ்ந்து ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை நெறியிலே தம்முடைய வாழ்வை இட்டுச் செல்வதை விட நேர்மையாக வாழ்ந்து பல துன்பங்களை சவால்களை எதிர்கொண்டாலும் ஆண்டவருக்குரியவர்களாக நிலைத்திருக்கின்ற பொழுது அவர் தருகின்ற ஆசீர்வாதம் நிறைவானதாக இருக்கின்றது. தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல, மாறாக அவன் வாழ வேண்டும், நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த அழைப்பு ஆண்டவருடைய மக்களுக்கு மீண்டுமாக தம் தந்தையாகிய கடவுள் மீது கொண்டிருந்த உறவை புதுப்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக கொடுக்கப்படுகின்றது என்பதை முதல் வாசகத்திலும், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனென்றால் விண்ணரசு இத்தகையவர்களுக்குரியதே என்கின்ற இந்த நற்செய்தியின் அடிப்படையிலே திருச்சங்க ட்ரெண்ட் என்கின்ற திருச்சங்கத்திலே மறைந்த பாப்புரை 5வது பத்திநாதர் இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தை கோடிட்டு குழந்தை ஞானஸ்நானத்தை அவர் மேன்மைப்படுத்துகின்றார், அதை உறுதிப்படுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்றோம்,
பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தையை எப்படி நீங்கள் அந்த குழந்தையின் சம்மதம் இல்லாமல் திருமுழுக்கு கொடுக்கலாம்? அவர்கள் வளர்ந்த பிற்பாடு, அவர்கள் ஆண்டவரை அறிந்த பிற்பாடு, அவர்கள் புத்தி தெளிவோடு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபை செய்வது தவறே என்கின்ற இந்த எண்ண கோட்பாடு ஏற்கனவே இருந்தது. இதனால் பாப்பரை 5வது பத்திநாதர் இந்த குழந்தை ஞான ஸ்நானம் என்பது அத்தியாவசியமானது. ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தை ஆண்டவருக்குரியவராக வளர வேண்டும் என்றால் இந்த திருமுழுக்கின் மூலமாக வருகின்ற அனைத்து ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த திருமுழுக்கு கொடுக்கின்ற அனைத்து இறை அருளும் ஒரு குழந்தைக்கு வந்து சேர வேண்டும். எனவே ஒரு குழந்தை அந்த சிறு வயதிலேயே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஞானஸ்நானம் கொண்டு வருகின்ற பாதுகாப்பும் இறை பராமரிப்பும் ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதமும் அந்த குழந்தையை நல்லவனாக, மேன்மைக்குரியவனாக, ஆண்டவருக்குரியவராக, இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக அந்த குழந்தையை இந்த திருமுழுக்கு உருவாக்குகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு அழைத்தது போல, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்கின்ற இந்த வார்த்தையானது திருமுழுக்கின் வழியாக, குழந்தை ஞானஸ்நானத்தின் வழியாக அது நிறைவேற்றப்படுகின்றது. அது தொடர்ந்து நிறைவேற்றப்பட வேண்டும். அது அந்த குழந்தை அனைத்து ஆசிரால் நிறைக்கப்பட வேண்டும் என்று இந்த பாப்பரை 5வது பத்திநாதர் அழைப்பு விடுத்தார். எனவே அன்பான சகோதரங்களே, இந்த திருமுழுக்கின் வழியாக நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எந்த வயது நிலையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், நாங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே குழந்தைகளாகவே இருக்கின்றோம், அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கின்றோம். எனவே இந்த குழந்தை உள்ளத்தோடு, குழந்தை மனத்தோடு நாங்கள் எப்பொழுதும் நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகிச் செல்ல வேண்டும். எங்களுடைய ஞானப்பிதா தோமஸ் அடியார் தோமஸ் அடிகளார் சொல்லுவது போல, குழந்தைகளைப் போல நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும். எவ்வாறு ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தை மீது நம்பிக்கையோடு அவர்களை ஓடோடி சென்று அரவணைக்கின்றதோ, அதுபோல ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரை தன்னுடைய தந்தை என, தன்னுடைய அப்பா என, தன்னுடைய சொந்த தகப்பன நினைத்து அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு பற்றி கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைய இறை வார்த்தை வாசிக்க கேட்ட இறை வார்த்தையிலே சொன்னது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்புக்குரிய சகோதரங்களே, இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய ஆசீரால் நிறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்கு மீண்டும் எங்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பின்பற்றிய அந்த தாயினுடைய சிறந்த முன்மாதிரியை நாங்களும் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுவதற்கு அந்த தாய் தாமே எங்களுக்கு உதவ வேண்டும். தன் அன்பு மகனிடம் குழந்தைகளைப் போல எங்களை அழைத்து செல்ல வேண்டும். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாங்கள் எந்த நிலையிலும், எல்லா வேளையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் பெற்று மகிழ வேண்டும் என்று இந்த பலி வழியாக மன்றாடுவதோடு, இன்றைய நாளிலே எங்களுடைய செப உதவியை கேட்டிருக்கின்ற அனைவருக்காகவும், நாங்கள் செபிக்க வாக்கு கொடுத்தவர்கள், செபிக்க கடமைப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். இந்த தாயாருடைய பரிந்துரை வழியாக குழந்தைகளைப் போல அவர்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெறுவதற்கு அவரை அணுகிச் செல்லவும், அதற்குரிய மனப்பக்குவத்தை நாங்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்வதற்கு ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும்.
எங்கள் உழைப்பின் பயன்களும் நீலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையில் பலி தந்தோ எம்மையில் பலி தந்தோ அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம் அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம் அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதரங்களினுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் பல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரையும் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கே புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்பிந்த உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாயினாலும் அவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான புனித மரியாவை நாங்கள் நினைந்து அவரை போற்றி மகிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நலட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நிறந்து நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகி உமது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராவீன்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்து மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடோளம் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன்றும கூலியம் புரிய தகுந்தவர்கள் நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவே இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், ஏனையாயர்கள் எல்லா திருநீராகியனவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இன்றைய பலிய நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் ஆண்டவரை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமகோளியுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான பரிசுத்த மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்புகழ் தேசம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்து தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் துயது என போற்று பருக, மது ஆட்சி வருக, மது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதுரு கலக்கமும் என்று நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துருள்வீராக. ஏனென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரும் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். இதோட்கொள்ளும் நிலை வாழ்வை தருவதாக. ஆண்டவரே, நான் உட்கொள்ளும்படிய திருந்த நீத்திற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காம அதை பரிவக்கத்தால் அவர்களுக்கும் இடத்திற்கும் பாதுகாப்பிட தழுந்தாள புரியும். ஆண்டவர், நான் போக முடியாது விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் சுமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவசுமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறுபெற்றோர்.
என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் மேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தான். பசியால் வாடும் மேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தான். அருளமுதைந்தான். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நம் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் அடியார் மரியாவில் இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களித்த தமது இரக்கத்தை நிறைவு செய்தார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகுணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகிறோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்தவும் திருமகனை இவருடைய ஆழத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. இரண்டும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருள்வாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் மகிழ்வுடன் சென்று வாழ்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசயம் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.